திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை கால்நடை மருத்துவர் கேள்விக்கு தலையை அசைத்து பதிலளித்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வந்து யானை தெய்வானை உள்ளது. இதற்கு வயது 26 ஆகிறது. இந்த யானை தெய்வானை வந்து கடந்த 18ஆம் தேதி மதியம் சுமார் ஒரு 3 மணிலிருந்து 3:15க்குள் யானை தெய்வானை அதில் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருந்தது. அப்போது யானைக்கு உதவி பாகனாக இருக்கக்கூடிய உதயகுமார் மற்றும் அவரது உறவினரான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிசுபாலன் ஆகிய இருவரும் யானையை பார்க்க சென்றுள்ளனர். அப்போது ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான சிசுபாலன் யானையிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் யானைக்கு சற்று கோபம் வந்ததாகவும் இதனால் யானை சிசுபாலனை தாக்கியுள்ளது. அதில் அவர் பலத்த காயம்பட்டது. அவர் சிசுபாலனை தாக்கியபோது தடுக்க சென்ற யானை உதவிபாகன் உதயகுமாரையும் தாக்கியது. இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த மிகப்பெரிய சோகமான சம்பவத்திற்கு பிறகு யானை தன் உதவி பாகவன் உதயகுமார் இறந்தது தெரியாமல் இருந்து வந்தது. அவர் மயங்கி கிடக்கும் போது அவரை காலால் தட்டி எழுப்பியது. ஆனால் அவர் எழுந்திருக்கவில்லை. இதனையடுத்து அவர் உயிரிழந்தார் என அறிவிக்கப்பட்டு இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்தவர். அதாவது கோயில்புறம் பக்தருடைய அச்சத்தையும் வெறும் சோகத்தையும் ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் யானை அதாவது தனது உதவி பாகன் உயிரிழந்தார் என்று தெரிந்ததும் அன்றைய தினத்திலிருந்தே சரிவர உணவு அருந்தாமல் இருந்தது. அன்று இரவு தான் 8 மணிக்கு தான் உணவு எடுத்துக்கொண்டது. அதனை அடுத்து அடுத்தடுத்த நாட்களுக்கு யானை வந்து யாரும் பார்க்க செல்லக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. மேலும் யானை தினமும் காலையில் மாலையில் கோயிலை சுற்றி வலம் வரக்கூடியவர்களுக்கும் யானை அழைத்து செல்லப்படவில்லை. யானையை வந்து 2 மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். 7 நாள் கண்காணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில யானை இன்று வழக்கம் போல் யானை பாகன் செந்தில் என்பவர் யானையை குளிப்பாட்டினார். அதனை அடுத்து யானைக்கு அலங்கரிக்கப்பட்ட வண்ண பெண்கள் மூலம் யானை அலங்கரிக்கப்பட்டது. அதனை அடுத்து யானைக்கு உணவு வழங்கப்பட்டது. யானை வழக்கம் போல் கொடுக்கக்கூடிய உணவு வழங்கப்பட்டது. யானை இந்த உணவை எடுத்துக்கொண்டது. இந்த நிலையில திருநெல்வேலி வன கால்நடைத்துறை மருத்துவர் மனோகர் யானையிடம் சாப்பிட்டியா, தண்ணீர் குடித்தியா என்று கேட்கிறார். அவர் குரலை கேட்டுக்கொண்டு யானை தலையசைத்தது காண்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில யானை தற்போது நலமுடன் இருக்கிறது என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்கள் உள்ள 3 நாட்கள் யானை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும். அதன் பின்னர் யானை வழக்கம் போல் தன்னுடைய அதாவது கோயில் தினமும் காலை மாலை கொண்டு திரிபிரகாரம் சுற்றி வரக்கூடிய நிலைகளுக்கு யானை அழைத்து செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அருள்குமார். தண்ணி குடித்தியா? வெரி குட் வெரி குட். அடுத்த